Victory begins at Vidyalakshmi. Hi students, good morning to all. Welcome back to our YouTube channel. Last class உங்களுக்கு 1.2ல second questionல first Roman question, அதாவது row reduction மெத்தடை யூஸ் பண்ணி ரேங்க் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா? இப்போ அதில் இருக்கக்கூடிய செகண்ட் கொஷினை நாம் பார்க்கலாம். இந்த செகண்ட் கொஷின் என்ன ஆர்டரில் இருக்கு அப்படின்னா 4 rows 3 columns, 4 rows 3 columnsல இருக்கு. இதை என்ன செய்யணுமா? ரேங்க் கண்டுபிடிக்கணும் ரோ ரிடக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி. கொடுத்துருக்க சம எப்பயும் போல என்ன செய்யலாம்? நாம லெட் ஏன்னு எடுத்துக்கலாம். சொல்யூஷன் let capital A is equal to 1, 2, minus 1, 3, minus 1, 2, 1, minus 2, 3, 1, minus 1, 1. நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ரோ ரிடக்ஷன் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஒன்னா இருக்கணும் அல்லது ஒன்னா மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? இப்போ என்ன இருக்கு? ஒன்னே இருக்கு. அப்போ நமக்கு வேலை கொஞ்சம் மிச்சம், ஈஸியா இருக்க போகுது. அடுத்து செகண்ட் ரோல நாம என்ன செய்ய போறோம்? இந்த A21, A31, A41 இதை ஜீரோ ஆக்க போறோம் by using elementary transformation. சரிங்க சார், இதுல போன கொஸ்டினை விட கொஞ்சம் பெருசா இருக்கு. இதை யாரெல்லாம் நாம ஜீரோ ஆக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லீடிங் டயகனலுக்கு கீழே இருக்கக்கூடிய அல்லது மெயின் டயகனலுக்கு கீழே இருக்கிற எல்லா டேர்மையும் நாம ஜீரோவா மாத்தினா அதுதான் ரோ ரிடக்ஷன் மெத்தடுக்கு உண்டான ரோ எக்லான் ஃபார்ம். இப்போ லீடிங் டயகனல் யாருன்னு பாருங்க. இது 1 1 1 2 2. அடுத்து எங்க பாருங்க 3 3 3 3 ஓட பிளேஸ்ல இருக்குது 3. சார் ஏதாவது ரவுண்ட் பண்ணி காமிச்சா அது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் தான் நம்பரை மட்டும் காமிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த தான் லீடிங் டயகனல். இந்த 3 நம்பர், அதாவது 1 -1 3, இதுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை டேர்மையும் நாம என்ன ஆக்கணும் அப்படின்னா ஜீரோவா மாத்தணும். இப்ப கோடு போட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த லீடிங் டயகனலுக்கு கீழே இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாத்தையும் என்ன ஆக்கணும்? ஜீரோவா மாத்தணும். இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க, இயர் பை இயர் ரிப்பீட்டடா கேட்கிறாங்க. கொஸ்டின் நம்பரை வேணா மாத்தி கொடுத்துருவாங்க. சேம் மாடல் கொஸ்டின் உங்களுக்கு நிச்சயமா கேட்பாங்க. ஸோ நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ இங்க 1 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்போ இந்த 3 நாம ஜீரோ ஆக்கணும். 3ன்ற நம்பரை ஜீரோ ஆக்கணும்னா ரோ 1 3 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அது -3 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இங்க -3 வந்துடும், இங்க +3 இருக்கும். 2 ஆட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? ஜீரோ ஆயிரும். சரி, அப்போ ரோ 3ல இந்த டேர்மை நான் அதாவது A31 டேர்மை ஜீரோ ஆக்கணும்னா இங்கேயும் 1 அங்கேயும் 1. அப்போ ஈஸி, வேற எந்த நம்பராலையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த ரோ 3 மைனஸ் ரோ 1 அப்படின்னு போட்டாலே போதும். அதே மாதிரி தான் R4 மைனஸ் R1 போட்டுட்டு அந்த நியூவா வர்றதை எங்க கொண்டு வந்துக்கணும்? திரும்பவும் R4ல போட்டுக்கலாம். இந்த எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷனை எப்படி செய்யணும்னு 1 by 1 நான் இந்த இடத்துல எழுதுறேன், கவனிங்க. R2 என்ன சேஞ்ச் ஆகுதுன்னா R2 goes to change R2 minus 3R1. இதான் எலிமெண்டரி ஆபரேஷன். அடுத்து R3 goes to change R3 minus R1. நெக்ஸ்ட் என்ன பாருங்க, நாம A41 என்ன செய்யணும்? ஜீரோ ஆக்கணும். R4 goes to change R4 minus R1. ஏங்க -R1 போட்டோம்? இங்க +1 இருக்கு, அங்க +1 தான் இருக்கு. அப்போ அதை மைனஸால மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்?
R4ல வர்ற ஃபர்ஸ்ட் டேர்மும் 0 ஆகும். இந்த மூணு எலிமெண்டரி ஆபரேஷனையும் நாம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல செய்ய போறோம். அப்போ which is related to அப்படின்னு போட்டுக்கலாம். which is related to இதுக்கு ஈக்குவல் கிடையாது, இதுல இருந்து சேஞ்ச் பண்ணா ரிலேட்டட். இதுக்குள்ள என்ன வரப்போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, R2 minus 3R1, R2 minus 3R1 இதோட கால்குலேஷன். R2 அப்படியே எடுத்துக்கலாம்ப்பா. 3 minus 1 2 minus 3R1, அதாவது R1 ஓட minus 3 மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் ரோ 1 R1. minus 3 மல்டிப்ளை பண்ணா minus 3 minus 6 and then plus 3. இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிரும். 1 into 3 3. இப்போ இந்த ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நாம ஆட் பண்ணா என்ன வந்துடும்? 0. அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணா மைனஸ் 7. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 5. இதே மாதிரி நாம யாரை கண்டுபிடிக்கணும்? R3 கண்டுபிடிக்கணும். R3க்கு என்ன வேணும்? R3 minus R1. R3 minus R1. R3 minus R1 னா அப்படியே டைரக்டா நீங்க கழிக்கலாம். எப்படி கழிச்சுக்கலாம் பாருங்க. 1 இதோட மைனஸ் சேர்த்துக்கோங்க. இங்க பாருங்க, R1 ஓட மைனஸ் சேர்த்துக்கோங்க. R1 ஓட மைனஸ் சேர்த்துக்கிட்டீங்கன்னா 1 minus 1 0. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதிடலாமா? R1ல எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லை. R1 ஃபிக்ஸ்டு, அப்படியே எழுதிக்கலாம். 1 2 minus 1. R2ல சேஞ்சஸ் ஆனது இங்க இருக்கு. என்ன இருக்கு? 0 minus 7 5. R3ல சேஞ்சஸ் இப்பதான் சொல்லிட்டு இருக்கேன். R3 minus R1, அதாவது R1 முன்னாடி மைனஸ் போட்டு கழிச்சுக்கோங்க. 1 minus 1 0. minus 2 இங்க ஒரு மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணனும். minus 2 minus 2 minus 4. அடுத்து பாருங்க, 3 plus 1 4. எப்படி இந்த இடத்துல plus 1 வந்துச்சு? இந்த டேர்மோட மறுபடியும் ஒரு மைனஸை மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் R3 ஓட ஆட் பண்ணணும். R3ல 3, இங்க மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 பிளஸ் 1 ஆயிரும். 3 plus 1 4. இப்போ R4 ஓட கண்டிஷன். R4 என்னன்னு பாருங்க. R4 minus R1 again. அப்போ 1 minus 1 0. minus 1 minus 2 minus 3. 1 plus 1 2. ரிலேட்டட்ல கண்டுபிடிச்சோமா? இப்போ என்ன செய்யலாம்? மறுபடியும் நமக்கு யாரெல்லாம் 0 ஆக்கணும்? இங்க இருக்கு பாத்தீங்களா? A32, A42, A43 இவங்க எல்லாம் 0 ஆகணும். ஆனாதான் நமக்கு ரோ எக்லான் ஃபார்மே கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நாம கன்க்ளூஷன் கொடுக்க முடியும். அப்ப இதோட வேல்யூஸ் பூரா நாம அடுத்த பேஜ்ல எடுத்துக்கலாம். which is related to 1 2 minus 1 0 minus 7 5 0 minus 4 plus 4. அடுத்து என்ன இருக்கு? 0 minus 3 2. 0 minus 3 2. சரி, இப்போ இங்க நீங்க யாரை 0 ஆக்க போறீங்க? இந்த மூணு டேர்ம். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த R4 0 ஆக்குறதுக்கு, R4ல இருக்க டேர்மை 0 ஆக்குறதுக்கு R3 யூஸ் பண்ணிக்கணும். R3ல இருக்கிறத 0 ஆக்குறதுக்கு R2 யூஸ் பண்ணணும். எப்படி சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ரெண்டுமே சேஞ்ச் ஆகிருக்கு, இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த 3 0 வந்துருச்சுல, அவ்வளவுதான். நமக்கு இங்க ஒர்க் இல்லை, அடுத்த ஒர்க் இங்க தான். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிஷன் என்னன்னு பாருங்க. அப்போ R3 goes to change. இப்போ இதை 7 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 7R3. 7R3 என்ன வரும்? -28 வரும்.
7 times -4 அப்போ என்ன வந்துடும் -28. அப்போ இதோட லிங்க் எடுக்கும்போது இது பிளஸ்ஸாக இருக்கணுமா இல்லையா? அப்போ அதுக்கு என்ன செய்யணும் -4R2. இப்போ நீங்கள் எடுத்திருக்க ஆன்சர் படி உங்களுக்கு என்ன வந்துடும்னா இந்த டேர்மை 0 ஆக்குறதுக்கு எல்சிஎம் கிடைச்சிடும். சார் கால்குலேஷன் போடும்போது ஈஸியாக புரியும், ஒன்றும் புரியலன்னு நினைக்க வேண்டாம். இன்னொரு தடவை கவனிங்க, அடுத்ததுக்கும் கால்குலேஷன் எப்படி போடுறேன்னு சொல்லி தந்துடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். R4 goes to change. R4ல A4 2 எலமெண்ட் 0 ஆகணும்னா தேர்ட் ரோல நீங்க லிங்க் எடுக்கணும். அப்ப என்ன செய்யலாம்? C 4R4 மைனஸ், இப்போ ஏன் மைனஸ் போட்டேன், இங்க இதை பிளஸ் ஆக்கணும், அதனால 3R3. இப்போ இந்த கால்குலேஷன் தான் மெயின் நமக்கு. எப்படின்னு பாருங்க. See 7 times R3 இங்க போட்டிருக்கேன். 7R3 minus 4R2. 7 times R3 போடலாமா? இங்க பாருங்க 0 into anything என்ன ஆகும்? 0. 7 into -4 -28 and then அடுத்து என்ன வரும்? +28 வரும். ஏன்னா 7 into 4. இப்போ இதோட -4R2 இங்க என்ன இருக்கு? 0 into -4 0. மைனஸ் பிளஸ் 4 into 7 உங்களுக்கு என்ன வரும்? 28. அடுத்து என்ன வருது பாருங்கப்பா, -4 into +5 -20. -4 into +5 +5 நீங்க R2 ஓட -4 மல்டிப்ளை பண்றீங்க. இப்போ ரெண்டையும் வந்து நீங்க கால்குலேட் பண்ணா 0 0 28 -20 என்னப்பா 8. இப்போ R3 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து R4 என்ன வருது பாருங்க. R4 goes to change 4R4 and then இங்க நமக்கு என்ன வருது? -3 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பிளஸ் அண்ட் மைனஸ் -3R3. R4க்கு 4 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 0 -12 and then 8. அடுத்து R3 -3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். R3 -3 ஆல மல்டிப்ளை பண்ணா 0 and then minus of minus plus ஆயிரும் +12 and 4 into -3 என்ன போகணும்? -12 which is equal to 0 0 -4. 0 0 -4. இப்போ நீங்க இந்த R3 R4ஐயும் என்ன செஞ்சிடலாம்? அப்ளை பண்ணிடலாமா? which is related to 1 2 -1 0 -7 5 0. இங்க பாருங்க R3ல என்ன வந்திருக்கு பாருங்க 0 0 8 and then R4க்கு என்ன வந்திருக்குப்பா 0 0 -4. இப்போ உங்களுக்கு லீடிங் டயகனல் யாரு? லீடிங் டயகனல் இவங்க 3 பேரும். இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டேர்மையும் நாம என்ன செய்யணும்? இன்னும் 0 ஆக்கணும். 0 ஆக்கணுமா இல்லையா? அப்போ 4th ரோல இருக்கிற தேர்ட் காலத்தை 0 ஆக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம் சார் அப்படின்னா, நாம தேர்ட் ரோல இதோட லிங்க் எடுத்துக்கலாம். லிங்க் எடுத்துட்டு R4 goes to change. R4ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இருக்கு. இங்க பிளஸ்ல இருக்கு, R3ல பிளஸ்ல இருக்கு, R4ல மைனஸ்ல இருக்கு. அப்போ R3யை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்படியே யூஸ் பண்ணலாம். +8ஆவே வச்சுக்கலாம். இதுல மட்டும் -8ஆ உருவாக்கணும். எதுல? R4 மைனஸா உருவாக்கணும். அப்போ 2 times R4 plus R3 அப்படியே பிளஸ் பண்ணா போதும். இதோட கால்குலேஷன் நான் மறுபடியும் போடுறேன் பாருங்க. 2 times R4
2 times R4 யாரு 0 0 and then 2 times R4 னா -8 R3 அப்படியே எழுதிக்கணும் 0 0 8 என்ன வருது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 0 0 0 0 0 0 இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஒரு எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷனை அடுத்த ரிலேட்டட் மேட்ரிக்ஸ்க்கு நாம எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டா 1 2 -1 0 -7 5 அடுத்து என்னப்பா R3 ல சேஞ்சஸ் இல்ல 0 0 8 அடுத்து ரோ 4 ல சேஞ்ச் ஆயிருச்சு என்ன ஆயிருக்கு பாருங்க 0 0 0 இப்போ இதோட லீடிங் டயகனல்ஸ் என்னன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ரோல A11 அடுத்து என்னப்பா A22 அடுத்து தேர்ட் ரோல A33 இங்க இருக்கு இதுக்கு கீழ இருக்கிற எல்லாமே 0 ஆயிருச்சா பாருங்க 0 ஆயிருச்சா இப்போ ரோ எக்லான் ஃபார்முக்கு வந்துருச்சு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 மூணு ஸ்டெப்ஸ் வந்துருச்சா ரோ எக்லான் ஃபார்முல வந்துருச்சா நமக்கு இத நாம கன்க்ளூஷன் கொடுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் இவ்வளவுதான்டா கண்ணா அடுத்ததுல இதோட கன்க்ளூஷனை பார்க்கலாம் பாருங்க எப்படி எழுதிக்கலாம் therefore the last equivalent matrix is in row echelon form and it has 3 non-zero rows. 3 rows வந்து இதுல என்ன இருக்குப்பா 3 rows வந்து நான் ஜீரோ ஆகுது therefore rank of A is equal to 3 அவ்வளவுதான் கண்ணா கன்க்ளூஷன் கொடுத்தோமா that's all இப்போ இதே மாடல்ல இன்னும் ஒரே ஒரு क्वेश्चन இருக்கு அதையும் பார்த்தறலாம் see இங்க 3 rows 4 columns 3 rows 4 columns இங்க லீடிங் டயகனல் யாருப்பா 3 -5 3 இதுவும் ரேங்க் தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க ரோ ரிடக்ஷன் மெத்தட் இந்த மெத்தட்ல இந்த தேர்ட் சம்முக்கு லீடிங் டயகனல் யாருன்னு பாருங்க இது 1 1 இது 2 2 இது 3 3 பிளேஸ் இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் 3 rows 4 column 3 rows 4 column பட் இது நமக்கு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு எப்படி சிம்பிளா இருக்கு அப்படின்னா மூணே டேர்ம் தான் நம்ம வந்து ஜீரோ ஆக்க முயற்சி பண்ணணும் அதனால அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாருங்க இங்க 1ன்ற டேர்ம் இருக்கணுமா இல்லையா ஃபர்ஸ்ட்ல அங்க 1 இல்ல அதனால இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் யாரை இன்டர்சேஞ்ச் பண்ணலாம் ரோ 3 ரோ 1 வச்சுக்கலாம் ரோ 1 ரோ 3 வச்சுக்கலாம் சொல்யூஷன் let A is equal to இது ஒரு 3/4 3 -8 5 2 2 -5 1 4 -1 2 3 -2 உங்களுக்கு எந்தெந்த டேர்மை ஜீரோ ஆக்கணும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் அங்கேயே உங்களுக்கு லைன் போட்டு காமிச்சிட்டேன் இப்போ நீங்க அதுக்கு எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி செய்ய போறோம்ன்ற கண்டிஷன் போட்டா போதும் என்னென்ன கண்டிஷன் ஃபர்ஸ்ட் இதுல நீங்க ரோவை R3 R1 இன்டர்சேஞ்ச் பண்ணணும் R1 இன்டர்சேஞ்ச் R3 R1 இன்டர்சேஞ்ச் R3 அப்போ which is related to இந்த R3 R1 ஆக்குறேன் -1 2 3 -2 சரி அப்போ ரோ 2 ல சேஞ்ச் இல்ல அப்படியே வச்சுக்கலாம் 2 -5 1 4 அடுத்து
ரோ 1 ரோ 3 வச்சுக்கிறேன், அதான் இன்டர்சேஞ்ச் சொல்லிட்டோமே. அப்ப என்ன வரும்? 3 minus 8 5 2. இப்போ நீங்க இங்க 2 இருக்கு, இந்த 2 என்ன செய்யணும்? ரோ 2ல இருக்கிற இந்த நம்பரை 0 ஆக்கணும். அங்க -1 இருக்கு, ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன். +1 அல்லது -1 வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் +1 வச்சுக்கலாம் அல்லது -1 வச்சுக்கலாம். நமக்கு -1 இருக்கட்டும், +1 ஆக்க வேண்டாம். நமக்கு இது வந்து கழிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், செப்பரேட் பண்றதுக்கு. அப்ப இங்க என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, R2 goes to change, R2 அப்படியே வச்சுக்குவோம். R2 மைனஸ் பண்ணுவா பிளஸ் பண்ணுவாப்பா, அப்படியே மைனஸாவே வச்சுக்கலாம். நம்ம பிளஸ் தான் எடுத்துக்கணும். பிளஸ் 2 டைம்ஸ் R1, ஏன்னா R1ல ஏற்கனவே மைனஸ் இருக்கு, அதனால 0 ஆக்குறதுக்கு +2 மல்டிப்ளை பண்ணா போதும். அடுத்து R3 goes to change, எப்படி மாறுது பாருங்க. R3 இங்க ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால again plus 3 times R1, 3 times R1. இப்போ இந்த ரெண்டு கால்குலேஷனையும் போட்டு நீங்க அடுத்து என்ன செய்யணும்? ரிலேட்டட் மேட்ரிக்ஸாக உருவாக்க போறோம். இப்போ இதை உருவாக்கிடலாம். என்ன இருக்கு பாருங்க. R2 goes to change, R2 plus 2 times R1, 2 times R1. R2 அப்படியே எழுதிக்கலாம். 2 minus 5 1 4. இப்போ 2 times R1, R1 ஓட 2 மல்டிப்ளை பண்றோம், R1 ஓட 2. அப்போ -2, அடுத்து என்ன வரும்ப்பா? 4 6 -4. ஏன்னா +2 into -2 -4 ரெண்டையும் ஆட் பண்ணா 0, இது ரெண்டையும் ஆட் பண்ணா -1, இங்க தேர்ட் டேர்ம்ஸ் ஆட் பண்ணா 7, லாஸ்ட் 0. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? R2 கிடைச்சிருச்சு. அதே மாதிரி யாரை கண்டுபிடிக்கணும்? R3 ஓட கண்டிஷன். R3 goes to change, R3 plus 3R1. R3 அப்படியே எடுத்துக்கலாம். லாஸ்டா இருக்கிற R3 எடுத்துக்கணும். லாஸ்டா இங்க இன்டர்சேஞ்ச் பண்ணது. இந்த கண்டிஷனை எந்த டேர்மோட லிங்க் எடுக்கிறோமோ அதுதான் நமக்கு R3. நீங்க போயிட்டு இங்க இருக்க லாஸ்ட்ல இருக்க R3 எடுத்துட கூடாது. இங்க என்ன இருக்கு பாருங்கப்பா. 3 minus 8 5 2. இப்போ 3 times R1, 3 times R1 minus 3, அடுத்து என்னப்பா? 6, அடுத்து 9, அடுத்து -6. இது ரெண்டு என்ன செய்யலாம்? ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணா 0 -2 and then here 14, இங்க -4. இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க? R2 R3 ரீப்ளேஸ் பண்ணணும். R1 அப்படியே தான் இருக்கு. -1 2 3 -2 ரீப்ளேஸ் பண்ணலாமா? என்ன செய்யணும்? R2க்கு 0 -1 7 0. R3 பொறுத்த வரைக்கும் 0 -2 14 and then -4. இப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு? A21 A31 ரெண்டு 0 ஆயிருச்சு. அடுத்து என்ன செய்யணும்? நீங்க இந்த A32 0 ஆக்குனா நமக்கு வேலை முடியுது. A32 0 ஆக்கிட்டா வேலை முடியுது. அதுக்கு இதை நாம நெக்ஸ்ட் பேஜ்ல பார்க்கலாம். which is related to என்ன இருந்ததுப்பா? -1 2 3 -2, -1 2 3 -2, 0 -1 7 0, 0 -2 14 and -4 -4. இப்போ இந்த டேர்மை 0 ஆக்க போறேன். அப்ப இது வந்து ஒரு 2 இருக்கணும்.
2 இருந்தா போதும். அதே நேரத்துக்கு அது +2 இருந்தா இங்க ஏற்கனவே -2 இருக்கா, ஆட் பண்ணா ஈஸியா வந்துடும். இப்போ R3 goes to change R3 minus 2R2. இப்போ இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். R3 அப்படியே எடுத்துக்கலாம். R3 யாரு, கண்டிஷன் இங்கேயே இருக்கு, அதனால ஒரு டேர்ம் தான் முடிக்க போறோம். அப்படியே எடுத்துக்கலாம். 0 -2 14 -4 -2 times R2 -2 times R2. 0 into -2 என்ன ஆகும், 0 தான். -1 into -2 +2 -2 into 7 -14. அடுத்து பாருங்க 0 into anything 0. ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணா 0 0 0 -4. இப்போ இது எங்க எழுதணும், R3 ரோ 3 எழுதணும். R3 which is also related to -1 2 3 -2. செகண்ட் ரோலையும் பிரச்சனை இல்லை, அதை அப்படியே தான் வச்சிருக்கோம். ரோ 3 தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். 0 -1 7 0. R3 எப்படியே மாத்திருப்பா, 0 0 0 -4. இப்ப பாருங்க லீடிங் டயகனலுக்கு கீழே என்ன வருதுன்னு பார்ப்போமா. இதுதான் லீடிங் டயகனல்ஸ். ஏன்னா 3/3 தானே. இது A11, இது A22, இது A33. சாரி எக்ஸ்ட்ரா 0 வந்திருக்கு, அதை பத்தி கவலை இல்லை. நாம ரோ எக்லான் ஃபார்முக்கு வந்துட்டோமா, வந்துட்டோம். Therefore the last equivalent matrix is in row echelon form. And it has 3 non-zero rows. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 3 ரோவுமே உயிரோட இருக்கு. 3 டேர்ம் 0 ஆயிடுச்சு சார், 4வது டேர்ம் மட்டும் 0 ஆகல. அப்போ 3 ரோவுமே உயிரோட இருக்கு. Therefore rank of A இந்த மேட்ரிக்ஸ்க்கு எவ்வளவுதான் இருக்க முடியுமா, 3. That's all that. So ரோ ரிடக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க எப்படி வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றத கத்துக்கிட்டீங்களா. இவ்வளவுதான் ரோ ரிடக்ஷன் மெத்தட். ஆனா இந்த எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் தான் எதுல வருதுன்னா 1.5 1.6 1.7ல வருது. அதனால கால்குலேஷன்ஸ் எப்படி போடுறதுன்றதை மட்டும் நல்லா தெளிவாக கத்துக்கோங்க. நீங்க உடனே இதை வீடியோவை என்ன செஞ்சிருங்க, பார்த்துட்டு கொஸ்டினை எழுதி பாருங்க, ஈஸியா புரியும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா. அடுத்த வீடியோ 3rd கொஸ்டின் பார்க்கலாம் நாம 1.2 எக்ஸசைஸ்ல. பாய், see you டாக்கண்ணா.